இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காதல் திருமணம் செய்த 22 நாட்களில் புது பெண் இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக போலீசார் குடிகார கணவனை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீரணாமூரை சேர்ந்தவர் சுகுமார். இவருக்கு வயது 28. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருக்கும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா அத்தியூர் கிராமத்தில் உள்ள கலந்தமேடு பகுதியை சேர்ந்த 20 வயதான திவ்யா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் 2 பேருக்கும் இடையே காதலாகவும் மாறியிருக்கிறது. இதனையடுத்து 2 பேருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திருமணமும் நடைபெற்றது. சுகுமாருக்கு திருமணத்திற்கு முன்பே மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருப்பது மனைவி திவ்யாவுக்கு தெரிய வரவே அவர் அதிர்ச்சியடைந்தார். அதேபோல தினமும் புது மனைவி வீட்டில் இருக்கும்போது மதுவை குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலைமையில்தான் நேற்று முன்தினம் காலை நேரத்திலேயே புல் மப்பில் வீட்டுக்கு வந்து மனைவியை உல்லாசத்துக்கு அழைத்துள்ளார். ஆனால் சுகுமார் மது போதையில் இருந்ததால் திவ்யா அதற்கு மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுகுமார் அருகில் கிடந்த இரும்பு கம்பியால் திவ்யாவின் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். ஆனால் கணவர் சுகுமார் அங்கிருந்து உடனே தப்பித்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக செஞ்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் திவ்யாவினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகுமாரை கைது செய்தனர். உல்லாசத்துக்கு மறுத்த புது பெண்ணை கணவனே அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.